அது வந்துட்டான். இன்னைக்கு ஐப்பசி ஒன்று கூட்டம் அலமோதுது. நம்ம சபரிமலை ஐயப்பன் கேரளா. பதினெட்டு படி மீது வணங்கிடும் சன்னிதானம். கவலையை போற்றும் கணவதி சன்னிதானம். சாமி இருமுடி நோ எப்படி போகிறது? தமிழா நீங்கள் தெரியலீங்களா? தமிழ் தான். நாங்கள் தமிழ் தான். இருமுடி இல்லை. எப்படி சாமி அடியாரம் விட மாட்டோம். அதை எப்படி போகணும்? எல்லாமே இது ஒன்றா தான் போகணும். ஆனவை புரிஞ்சுக்கணும். ஆமாம். அப்போ எல்லா இதில் நிற்கிறாங்க. இதுலேயும் போகலாமா? ஆனால் அப்போ இருமுடி இல்லை சாமி. சரி சாமி. போகிறாங்க போகிற வழி. அப்போ எப்படி இப்படி வழி சாமி? சரி சார். சரி சார். 18 படி மீது வழங்கிடும் சன்னிதானம். எங்கள் ஊருக்கு போக முடியாது இல்லையா? என்னென்னு பார்க்கலாமா? ஆமாம், அங்கே போய்க்கலாமே. நம்ம இருக்க முடியாது, அங்கிட்டு போய்க்கலாம். ஏன் சாமி கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா ஓடிட்டு போனோம். இருக்க முடியல அவங்ககிட்ட. அங்கிட்ட அப்படி போகிற மாரி கராசு இருக்கா? போக முடியாது. இல்லை இருமுடி இல்லை. நாங்கள் அதனால் அப்படி போகணும்னு சொன்னோம். இல்லை அதில் போக மாட்டாங்களே. தெரியல எங்களுக்கு. எதுனா அப்படி வந்துட்டோம். ஏன் சாமி ஏதாவது கொஞ்சம் வழி இருக்கா? பாருங்க வேலை எப்படி போகணும் சாமி? இப்படி போவா? சரி சாமி. எல்லாம் சொல்லி விட்டு அப்படி ஆளு கிராஸ் ஆகி உட்காந்து இல்லை வயசானவங்க எல்லாம் உட்காந்து யாரையும் குறைச்ச முடியாது. சரி வாங்க பார்ப்போம். வா 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 ஏன்னாச்சும் உங்களுக்கு கேப் கிடைக்கும். இந்த ஆனா ஒளிடாடா போகிறாங்கடா வாடா. மணி வந்து இப்போ 2 மணி. நம்மளுடைய எல்லாமே ஐயப்பனை காண உட்காந்துருக்காங்க. எல்லாம் இருமுடி வெட்டி உட்காந்துருக்காங்க. நாங்கள் இருமுடி இல்லை. இருமுடி இல்லாமல் 18 படி முடிக்காமல் சாமி பார்க்கணும். 18 படி மீது வழங்கிடும் சன்னிதானம். விதியை மாற்றி வைக்கும் வீரனி சன்னிதானம். கணவரி போற்றும் ஐயப்பனி சன்னிதானம். சாமி அப்படியே வழி விட்டீங்கன்னா நான் போயிடுறேன் சாமி.